வணக்கம். இந்த வீடியோவில் சில கேள்வி வாக்கியங்களை பார்க்கலாம். ஒரு கேள்வி கேட்குறதற்கு நிறைய வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணலாம். WH கொஷின்ஸ்னு சொல்லுவோம், அல்லது எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸ்னு சொல்லுவோம். WHனா வாட், வென், வேர், ஒய், ஹவு மச், அந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணி நம்ம கேள்விகள் கேட்கலாம். எஸ் ஆர் நோ டைப்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்கலாம். இந்த வீடியோவில் வாட் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் கொஷின் கேட்கலாம். இதில் சப்ஜெக்டு யூனா நீ அல்லது நீங்கள், எதிர்க்க உள்ளவங்க கிட்ட என்னங்கிற ஒரு கேள்வி வார்த்தையை பயன்படுத்தி எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கலாம் அப்படிங்கிறதற்கான உதாரணங்கள் சிலவற்றை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் டு யூ வாண்ட்? உனக்கு என்ன வேண்டும்? என்ன வேண்டும், இதை வாண்ட்னா விரும்புங்கிற அர்த்தம். அப்போ நம்ம இதை எப்படி அர்த்தம் வச்சுக்கலாம்? நீ என்ன விரும்புகிறாய்? வாட்டுங்கிற கேள்வி வார்த்தை இருக்குது. யார்கிட்ட கேட்குறோம்? எதுக்க உள்ளவங்கள்ட்ட கேட்குறோம். இங்கே யூங்கிறதற்கு நீ அல்லது நீங்கள்னு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நம்ம நீங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் உபயோகித்து படிப்போம். அதுக்கப்புறம் நீங்கள்ங்கிறத சொல்லுவோம். ஏன்னா நீன்னு தமிழில் சொல்லும்போது சொல்கிறாய், செய்கிறாய் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள்னு சொல்லும்போது செய்கிறீர்கள், சொல்கிறீர்கள், அந்த மாதிரி வித்தியாசப்படுத்தி காட்டுவோம். ஆனால் ஆங்கிலத்தில் நீ அப்படின்னாலும் ஒரே வெர்பு தான், நீங்கள் அப்படின்னாலும் ஒரே வெர்பு தான். ஸோ இது படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக் வேர்ப்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு தான் வரணும். பேசிக் வேர்ப்ஸ்க்கான வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கட்டாயம் பாருங்கள். ஏன்னா எந்த அட்வான்ஸ்டு கிராமர் படிக்கணுனாலும் ஃபஸ்ட்டு பேசிக் வேர்ப்ஸ் என்னென்ன, எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த வெர்பு வரணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா நான் இதில் இதுதான் வெர்பு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வெர்பு எப்படி இருக்கும், எதனால் இந்த வெர்பு இந்த இடத்துல வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாட் டு யூ வாண்ட்? நீ என்ன விரும்புகிறாய்? இதில் சப்ஜெக்டு யூ, விரும்புகிறாய், அதனால் நம்ம டூ ப்ளஸ் வாண்ட்டு. வெர்பு அந்த விரும்புங்கிற வார்த்தை தான் விரும்புகிறாய்னு சொல்லும்போது டூ ப்ளஸ் வாண்ட்டுன்னு இருக்குது. கேள்வியாக இருக்கிறதுனால அந்த சப்ஜெக்ட் யூவை நீ அது நடுவில் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். வாட் டு யூ வாண்ட் டு டூ வித் திஸ்? வாட் டு யூ வாண்ட், நீ என்ன விரும்புகிறாய்? டு டூ, செய்ய. டூ ப்ளஸ் வெர்பு வரும்போது செய்யங்கிற அர்த்தம், இன்ஃபினிட்டிவ், செய்ய. வித் திஸ், இதை வைத்து. இதை வைத்து நீ என்ன செய்ய விரும்புகிறாய்? ஸோ நம்ம வார்த்தைகளை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறோம். வாட் டு யூ வாண்ட் டு டூ, என்ன செய்ய விரும்புகிறாய். ஃபஸ்ட்டு இதில் என்ன விரும்புகிறாய், ரெண்டாவது இதில் என்ன செய்ய விரும்புகிறாய். வித் திஸ் சேர்க்கும்போது இதை வைத்து என்ன செய்ய விரும்புகிறாய் அப்படின்னு கேள்வியை கேட்குறோம். தேர்ட் ஒன், வாட் டு யூ வாண்ட் டு டூ இன் த ஈவினிங்? என்ன செய்ய விரும்புகிறாய்? வாட் டு யூ வாண்ட் டு டூ அப்படின்னா என்ன செய்ய விரும்புகிறாய். இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கேள்வியை விரிக்கிறோம். எப்படி? இந்த ஈவினிங், மாலையில் என்ன செய்ய விரும்புகிறாய்? ஸோ இந்த ஈவினிங், மாலையில், அந்த நேரத்தை குறிக்கிற ஒரு ஃப்ரேஸ்னால் என்ன, அதற்கான வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃப்ரேஸ்னால் சில வார்த்தைகள் ஒன்று சேர்ந்து ஒரே அர்த்தத்தை கொடுக்கும். இங்கே இந்த ஈவினிங், மாலையில். நேரம், எந்த நேரத்தில்? சாயங்காலம் டைமில் நீ என்ன செய்ய விரும்புகிறாய். ஓகே, ஃபோர்த் ஒன், வாட் டு யூ வாண்ட் டு டூ? வாட் டு யூ வாண்ட் டு கன்வே த்ரூ திஸ் ஷார்ட் ஃபிலிம்? கன்வே, தெரிவிக்க. டூ ப்ளஸ் கன்வே, இன்ஃபினிட்டிவ். இங்கே தெரிவிக்க, உணர்த்த, அறிவுறுத்த அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் கன்வே. ஸோ இங்கே இந்த வெர்பு ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் டு டூங்கிற இன்ஃபினிட்டிவ் இருந்தது. இங்கே டூ ப்ளஸ் கன்வேங்கிறது தான் இன்ஃபினிட்டிவாக இருக்குது. த்ரூ திஸ் ஷார்ட் ஃபிலிம், இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளை சேர்த்துருக்கோம். திஸ் ஷார்ட் ஃபிலிம், இந்த குறும்படத்தின் வழியாக. த்ரூ ப்ரிப்போசிஷன், இந்த குறும்படத்தின் வழியாக நீ என்ன சொல்ல விரும்புகிறாய். ஸோ அந்த விரும்புகிறாய்ங்கிற வார்த்தையை நம்ம தமிழில் என்ன கேள்வி கேட்டாலும் கடைசியில் சொல்லுவோம். விரும்புகிறாய், விரும்புகிறீர்கள், விரும்புகிறான் அப்படின்னு கடைசியில் கொண்டு வருவோம். இங்கே அந்த வாட்டு என்னங்கிற வேர்டுக்கு அடுத்தே இந்த டு யூ வாண்ட் அந்த
கேள்வி வார்த்தை வந்துடுது. கேள்வி வார்த்தைன்னா அந்த என்ன செயல் அப்படிங்கிறது வந்துடுது. நெக்ஸ்ட்டு, வாட் டு யூ வாண்ட் டு ப்ரெசன்ட் யுவர் சிஸ்டர் ஆன் ஹர் பர்த்டே? ஸோ வாட் டு யூ வாண்ட்டுக்கு என்ன அர்த்தம்? என்ன விரும்புகிறாய், என்ன செய்ய விரும்புகிறாய்? டு ப்ரெசன்ட். ப்ரெசன்ட்னா என்ன? பரிசளிக்க. யாருக்கு? யுவர் சிஸ்டர், உன்னுடைய தங்கைக்கு. எதுக்கு? ஆன் ஹர் பர்த்டே, அவளுடைய பர்த்டேக்கு, உன்னுடைய தங்கையின் பர்த்டேக்கு, பர்த்டே அன்னைக்கு என்ன பரிசளிக்க நீ விரும்புகிறாய்? ஸோ அந்த கொஷினில் வந்து எப்படி நம்ம வார்த்தைகளை சேர்க்க அது எப்படி பெருசாகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இங்கே டு ப்ரெசண்ட்டு தான் பரிசளிக்க, அன்பளிப்பு கொடுக்க, அதுதான் இன்ஃபினிட்டிவ். நெக்ஸ்ட் ஒன், what do you want to write on the top of the gift box? To write, infinitive. எழுத, எதில் எழுத? on the top of the gift box, gift box பரிசு பெட்டியின் மேலே, on the top of the. ஸோ இது ஒரு ஃப்ரேஸ். பரிசு பெட்டியின் மேலே என்ன எழுத விரும்புகிறாய்? 7th one, what do you want me to do on that day? What do you want? என்னவே விரும்புகிறாய்? யாரை? நான் என்ன செய்யணும், அந்த நாளில் நான் என்ன செய்யணும்னு நீ விரும்புகிற. want me to do. want to do அப்படிங்கும்போது நீ என்ன செய்ய விரும்புகிறாய்னு அர்த்தம். ஆனால் want me to do, என்னை என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் அப்படிங்கிற அர்த்தம். அந்த மீ வந்து என்னையை குறிக்குது. ஸோ அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வந்துடுது நடுவில். ஆன் த டே, அந்த நாளில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய். 8th one, what do you want mom to do for celebrating her birthday in a grand manner? அப்படியே எப்படி அந்த கொஸ்டினை எவ்வளோ பெருசாக ஆக்கலாம் அப்படிங்கிறதற்கான உதாரணம். what do you want mom, அம்மா என்ன செய்யணும், டு டூ செய்ய, எதுக்கு? ஃபார் செலிப்ரேட்டிங் ஹர் பர்த்டே, அவளுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு. இன் எ கிராண்ட் மேனர், எப்படி? சிறப்பான முறையில். சிறப்பான முறையில் அவளுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு அம்மா என்ன செய்ய வேண்டுமென்று விரும்புகிறாய். ஸோ வாட் டு யூ வாண்ட் மாம் டு டூ ஃபார் செலிப்ரேட்டிங் ஹர் பர்த்டே இன் எ கிராண்ட் மேனர். ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு வார்த்தையை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த வார்த்தையை எப்படி அந்த சென்டென்ஸில் இணைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இணைச்சி ஒரு கேள்வியை கேட்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் பாஸ்ட் டென்ஸில் எப்படி கேள்வி வார்த்தை மாறும், ஒரு கேள்வி வாக்கியத்தில் வெர்பு எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்க்குறோம். வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே? தமிழாக இருந்தால் நேற்று நீ என்ன செய்தாய் அப்படின்னு கேட்போம். நேற்று நீ என்ன செய்கிறாய்ன்னு கேட்க மாட்டோம். அந்த கடைசியில் வர்ற பதம் வந்து மாறும். செய்கிறாய்ங்கிறதுக்கு பதிலாக செய்தாய்ன்னு இருக்கும் எதுக்க உள்ளவங்களை கேட்கும்போது. ஸோ இங்கே டூ அப்படின்னு இருந்தால் அது செய்கிறாய் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கும். ஆனால் இங்கே பாஸ்ட் டென்ஸில் சொல்லணுன்னா டிட்டுங்கிற வார்த்தை வரணும். வாட் டிட் யூ டூ எஸ்டர்டே? நேற்று நீ என்ன செய்தாய்? இங்கே வினைச்சொல் எது? வெர்பு எது? டூ, செய், அதுதான் வெர்பு. செய்தாய்ன்னு கேட்கணும், அதனால் அங்கே டிட்டு, என்ன செய்தாய். இது சாப்பிட்டாய், என்ன சாப்பிட்டாய் அப்படின்னா இந்த கொஸ்டினை எப்படி கேட்போம்? வாட் டிட் யூ ஈட் எஸ்டர்டே அப்படின்னு தான் கேட்போம். என்ன குடித்தாய் அப்படின்னா வாட் டிட் யூ ட்ரிங்க் எஸ்டர்டே அப்படின்னு தான் கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், வாட் டிட் யூ பை ஃபார் யுவர் சன்? வாட் டிட் யூ பை அப்படின்னு மட்டும் இருந்தால் அதுக்கு அர்த்தம் என்ன? நீ என்ன வாங்கினாய்? யாருக்கு வாங்கினாய்? ஃபார் யுவர் சன், உன் மகனுக்காக என்ன வாங்கினாய்? ஸோ அந்த யாருக்காக, எதுக்காக, எப்படி, இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கான பதிலை நம்ம கொஸ்டினில் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். நான் நேற்று கோயிலுக்கு போனேன். நான் கோயிலுக்கு போனேன். எப்போ போனேன்? நேற்று போயிருக்கலாம், முந்தா நாளும் போயிருக்கலாம். அப்போ அந்த கேள்வியை வந்து எஸ்டர்டேன்னு சொல்லலாம், அல்லது டே பிஃபோர் எஸ்டர்டேன்னு சொல்லலாம், லாஸ்ட் வீக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம எதுக்க உள்ளவங்களுக்கு
ஒரு விரிவான விளக்கத்தை கொடுக்கணுன்னா வார்த்தைகளை கூட்டிக்கிட்டே போகணும் இல்லையா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் யூ அட்வைஸ் ஹிம்? அவனுக்கு நீ என்ன அறிவுறுத்தினாய்? பாஸ்ட். அறிவுறுத்துகிறாய் அப்படின்னா வாட் டு யூ அட்வைஸ் ஹிம், என்ன அறிவுரை சொல்கிறாய் அப்படின்னு இருக்கும். ஆனால் டிட் வந்திருக்கு, அப்போ இது பாஸ்டாக இருக்கணும்னா டிட் போடணும், அறிவுறுத்தினாய். நெக்ஸ்ட் ஒன், வாட் டிட் யூ பை ஃப்ரம் த நியர்பை ஷாப் லாஸ்ட் வீக்? வாட் டிட் யூ பை, என்ன வாங்கினாய்? இப்போ நான் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஃப்ரம் த நியர்பை ஷாப், அருகிலுள்ள கடையிலிருந்து. எப்போ? போன வாரம், லாஸ்ட் வீக்கு பக்கத்தில் இருக்கிற கடையிலிருந்து என்ன வாங்கினாய்? 13th one, what did you expect from the management? மேனேஜ்மெண்ட்டை இருந்து நீ என்ன எதிர்பார்த்தாய்? எக்ஸ்பெக்ட், என்ன எதிர்பார்த்தாய். டூவாக இருந்தால் எதிர்பார்க்கிறாய் அப்படின்னு வரும். இது டிட், பாஸ்ட் டென்ஸ்னால் எதிர்பார்த்தாய் அப்படின்னு சொல்லணும். டிட் ப்ளஸ் வெர்பு, டிட் ப்ளஸ் எக்ஸ்பெக்ட், அதுதான் வெர்பு. 14th one, what did you answer to this question? What did you answer, என்ன பதிலளித்தாய்? எதுக்கு? to this question, இந்த கேள்விக்கு என்ன பதில் அளித்தாய்? ஸோ நம்ம கேள்வி கேட்கும்போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிடணும் அல்லது சொல்லணும். அப்போ அந்த நிறைய விஷயங்கள் எந்தெந்த இதில் வரும்? எப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லலாம், எங்கேங்கிறதுக்கு பதில் இருக்கணும், வேறுங்கிறதுக்கு பதில் இருக்கணும், எதுக்குங்கிறதுக்கு பதில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கான பதில் நம்ம வாக்கியத்தில் வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாம் வார்த்தைகளை போட்டுக்கிட்டே போகணும். நெக்ஸ்ட் ஒன், 15th one, what did you gain from repairing this old radio? What did you gain, என்ன லாபம் பெற்றாய்? எதிலிருந்து? ஃப்ரம் ரிப்பேரிங், ஃப்ரம் பழுது செய்வதனால். எதை? திஸ் ஓல்டு ரேடியோ, இந்த பழைய ரேடியோவை பழுது சரிப்படுத்துறதுனால உனக்கு என்ன லாபம், என்ன பலனடைந்தாய். கெயினுங்கிற வார்த்தையை இங்கே நம்ம ஒரு வெர்பாக உபயோகிச்சிருக்கோம், பலனடைந்தாய் அப்படிங்கிற அர்த்தத்தில். 16th one, what did you see when you went to the zoo? What did you see, என்ன பார்த்தாய்? அதோட கேள்வி முடிஞ்சிருச்சு. எப்போ என்ன பார்த்தேன்? when you went to the zoo, ஜூக்கு போன பொழுது. you went to the zoo, you went, போனாய், போன பொழுது. when வருகிறனால போன பொழுது, போனப்போ. எங்கே போனப்போ? ஜூக்கு போனப்போ. ஜூக்கு போன பொழுது நீ என்ன பார்த்தாய். இப்போ ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி அந்த யூங்கிற சப்ஜெக்ட்டுக்கு வெர்பு வரும். 17th one, what will you do with this small box? What will you do? What did you doனா என்ன செய்தாய். What do you doனா என்ன செய்கிறாய். What will you doனா என்ன செய்வாய். ஸோ ஒரு கேள்வியை பாஸ்ட்டில் கேட்கலாம், ப்ரெசண்ட்டில் கேட்கலாம், ஃப்யூச்சரில் கேட்கலாம். will you do, என்ன செய்வாய். ஸோ இந்த கேள்வி வாக்கியத்தில் இந்த வெர்பு ஃபார்ம் மாறாது. சப்ஜெக்ட் யூவாக இருக்கும்போது அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வர்ற வெர்பு மாறாது. முன்னாடி வர்ற வெர்பு வில்லாக இருக்கணும் ஃப்யூச்சராக இருந்தால், பாஸ்ட்டாக இருந்தால் டிட்டாக இருக்கும், ப்ரெசண்ட்டாக இருந்தால் டூவாக இருக்கும். அந்த யூக்கு பின்னாடி வர்ற வெர்பு பேஸ் வெர்பில் எதா வேணாலும் இருக்கலாம். நம்ம என்ன செயலை குறிப்பிடணும்னு நினைக்கிறோமோ அந்த செயலை இருக்கலாம். சாப்பிட்றது அப்படின்னா ஈட்டு, குடிக்கிறது அப்படின்னா ட்ரிங்க்கு, தூங்குறது அப்படின்னா ஸ்லீப்பு. ஸோ அதுவும் சில இடங்களில் வாட்டுங்கிற கேள்வியை சில வார்த்தைகளுக்கு பக்கத்தில் யூஸ் பண்ண முடியாது. வாட் டிட் யூ ஸ்லீப் அப்படின்னு கேட்க முடியுமா? நீ என்ன தூங்கினா அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஸோ அந்த எந்த வெர்பு அதில் கரெக்டாக வருமோ அந்த வெர்பை உபயோகித்து நாம் கேள்வி வாக்கியங்களை உருவாக்கணும். வாட் வில் யூ டூ வித் திஸ் ஸ்மால் பாக்ஸ்? வித் திஸ், இந்த சின்ன பெட்டியை வைத்து என்ன செய்ய போகிறாய், என்ன செய்வாய். நெக்ஸ்ட் ஒன், வாட் வில் யூ டூ ஆஃப்டர் ஃபினிஷிங் யுவர் ஃபைனல் எக்ஸாம்? என்ன செய்வாய் எப்போ? ஆஃப்டர் ஃபினிஷிங் யுவர் ஃபைனல் எக்ஸாம், உன்னுடைய கடைசி தேர்வை முடித்த பிறகு. ஆஃப்டர் பிறகு, ஃபினிஷிங் முடித்த, யுவர் உன்னுடைய, ஃபைனல்
கடைசி எக்ஸாம் தேர்வு, உன்னுடைய கடைசி தேர்வை முடித்த பிறகு நீ என்ன செய்வாய்? 19th one. What will you buy if I take you to the market? What will you buy? நீ என்ன வாங்குவாய்? வாட்டுங்கிற கேள்வி என்ன, யூ நீ என்ன, அந்த வில் பை ரெண்டும் சேர்ந்து தான் வாங்குவாய். டூ பைன்னு இருந்தால் என்ன அர்த்தம்? வாங்குகிறாய்ன்னு அர்த்தம். டிட் பைன்னு இருந்தால் என்ன அர்த்தம்? வாங்கினாயின்னு இருக்கும். ஸோ இங்கே வில் பை, அதனால் வாங்குவாய். எப்போ? இஃப் ஐ டேக் யூ டு த மார்க்கெட், மார்க்கெட்டுக்கு உன்னை அழைத்து சென்றால், டேக் அப்படின்னா கூட்டிகிட்டு போனா அப்படிங்கிற அர்த்தம். இஃப் வந்திருக்கு, சென்றால். நெக்ஸ்ட் ஒன் 20th. வாட் வில் யூ பே ஃபார் திஸ் பெயிண்டிங்? வாட் வில் யூ பே? வில் பே, பேனா கொடுப்பாய், எவ்வளவு பணம் கொடுப்பாய். ஃபார் திஸ் பெயிண்டிங், இந்த ஓவியத்திற்கு எவ்வளவு பணம் கொடுப்பாய். ஸோ வில் ப்ளஸ் பே தான் இங்கே வெர்பு. நெக்ஸ்ட் ஒன். வாட் வில் யூ டூ இஃப் ஹி டஸ் நாட் லெண்ட் யூ மணி? வாட் வில் யூ டூ, என்ன செய்வாய்? ஃபஸ்ட்டு கொஸ்டின், எப்போ? இஃப் ஹி டஸ் நாட் லெண்ட் யூ, இஃப் ஹி அவன், டஸ் நாட் அவன்றதுனால அதுக்கடுத்து டஸ்ஸு வருது, நெகட்டிவ், அதனால் நாட், லெண்டு கடன் கொடுக்கலைனா, யூ மணி உனக்கு பணம் அவன் கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்வாய், நீ என்ன செய்வாய். ஸோ அந்த கேள்வியை நம்ம விரிச்சிருக்கோம். 22nd. வாட் வில் யூ டேக் ஆஃப்டர் ஈட்டிங் இன் த நைட்டு? வாட் வில் யூ டேக், என்ன எடுத்துக்கொள்வாய்? ஒரு வேளை மருந்து எடுத்துக்கலாம், மாத்திரை எடுத்துக்கலாம். ஆஃப்டர் ஈட்டிங் இன் த நைட்டு இரவில். ஆஃப்டர் ஈட்டிங் பிறகு, சாப்பிட்ட பிறகு என்ன எடுத்துக்கொள்வாய், என்ன டேப்லெட்ஸ் எடுத்துக்கொள்வாய் அப்படிங்கிற அர்த்தத்தில் கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் 23rd one. வாட் வில் யூ சே when the teacher comes? வாட் வில் யூ சே, என்ன சொல்வாய். எப்போ? when the teacher comes, டீச்சர் வரும்பொழுது. வென்னுங்கிறதுக்கு இங்கே என்ன வார்த்தை? வரும்பொழுது. என்ன சொல்வாய், இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கியே, அவங்க வந்தால் என்ன சொல்வ. டீச்சருங்கிறது ஒரு சிங்குலர் வேர்டு, நவுன், அதனால் அதுக்கு பின்னாடி வர்றது கம்ஸ் அப்படிங்கிற வெர்பு ஃபார்ம் வருது, எஸ் சேர்த்த சிங்குலர் வெர்பு வருது. 24th one. வாட் வில் யூ ரைட் இன் த கன்க்ளூஷன் ஆஃப் த எஸ்ஸே? வாட் வில் யூ ரைட், என்ன எழுதுவாய். எதில்? இன் த கன்க்ளூஷன் ஆஃப் த எஸ்ஸே, கட்டுரையின் முடிவுரையில் நீ என்ன எழுதுவாய். ஸோ இப்படி ஒரு கேள்வி வார்த்தையும் எடுத்துட்டு அதில் எத்தனையோ விஷயங்களை பற்றி நாம் கேட்டு வாக்கியங்களை உருவாக்கலாம். அடுத்து நம்ம வென் உபயோகித்து எழுதலாம். இப்போ இதில் வந்து 3 வெர்பு ஃபார்ம்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். பாஸ்ட் அண்ட் சிம்பிள் பாஸ்ட்டு, சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ஃப்யூச்சர். இந்த 3 ஃபார்ம் தான் பார்த்துருக்கோம். வாட் டு யூ டூ, வாட் டிட் யூ டூ, வாட் வில் யூ டூ, இந்த 3 ஃபார்ம் தான் பார்த்துருக்கோம். இந்த டூக்கு பதிலாக எத்தனையோ வெர்பு ஃபார்ம்ஸ் இருக்குது, எத்தனையோ செயல்களை குறிக்கிற வினைச்சொற்கள் இருக்குது. அதில் எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி எழுதலாம். இதை தவிர இன்னும் நிறையா டென்சஸ் இருக்குது இல்லையா? ப்ரெசன்ட் இருக்குது, ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் இருக்குது, பெர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்குது. அதுலேயும் நாம் இந்த வாட் உபயோகித்து சென்டென்சஸை உருவாக்கலாம். யூக்கு பதிலாக ஷீன் இருக்கலாம், ஹீன் இருக்கலாம், தேன் இருக்கலாம், எந்த ஒரு சப்ஜெக்டை வேணாலும் வச்சு நம்ம எழுதலாம். அதற்கான உதாரணங்கள் பலவற்றை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். என்னுடைய ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு சில பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணுறேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் டைரெக்டாக அங்கே ஃபேஸ்புக் பேஜில் கேட்கலாம். குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்கலாம். உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும் ஆர்வம் இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த குரூப்பில் இருப்பாங்க. அதனால் உங்களோட டவுட்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்கவும் செய்யலாம், டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கவும் செய்யலாம். தேங்க்யூ.